அது ஏப்ரல் 15, 2016 மகாராஷ்டிரா. இரவு முழுக்கவே பலவிதமான கனவுகளோடையும் அடுத்த விடிய போற நாள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற எதிர்பார்ப்போடையும் அன்றைய இரவை கழிச்சிட்டு இருந்த மக்கள் அடுத்த நாள் காலையில விடியும் பொழுது ஒரு புது உற்சாகத்தோட ஃபுல்லா சார்ஜ் ஆன பேட்டரி மாதிரி அவங்களுடைய வேலைகளை பரபரப்பா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. பட் களம்போலில் இருந்த ஒரு வீட்டுல வாழ்ந்துட்டு வந்த ராஜு கோர் அப்படிங்கிற நபர் மட்டும் ரொம்பவே பதட்டமா முகம் முழுக்க கவலையோட யாருக்கோ கால் பண்ணிட்டு இருந்தாரு. அவருக்கு பக்கத்துல இருந்த அவருடைய பொண்ணு சித்தியும் கூட என்னாச்சுப்பா போனை எடுத்தாங்களா அப்படின்னு ஒரு பயம் கலந்த குரல்ல கேட்க ஆரம்பிக்கிறாங்க. பட் ராஜு அத்தனை முறை கால் பண்ணியுமே கூட கால் ரீச் ஆகவே இல்ல, சுவிட்ச் ஆஃப் அப்படின்னு தான் வந்திருக்கு. சோ இப்ப ஏதோ தப்பா இருக்கு அப்படின்னு பயந்த ராஜு உடனடியா அவர் கால் பண்ணாரு இல்லையா, அந்த நபர் தங்கி இருந்த வீட்டுக்கே போய் அவங்க அங்க இருக்காங்களா அப்படின்னு செக் பண்றாரு. பட் அந்த வீடு வெளிப்பக்கமா பூட்டி இருந்திருக்கு. அதனால இப்ப அந்த நபர் வேலை பார்க்கிற இடத்துக்கே போய் விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா அங்கேயோ அவங்கள பார்த்தே 4 நாட்களுக்கு மேல ஆகுது அப்படின்னு சொன்னதுமே ஏதோ நடக்க கூடாதது நடந்திருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட ராஜு உடனடியா அவங்க வேலை பார்த்த அந்த இடத்திலேயே ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்றாரு. என்ன ப்ரோ, போலீஸ் ஸ்டேஷன்ல தானே கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க, ஆனா ராஜு இப்ப அந்த நபர் வேலை பார்க்கிற இடத்துல தானே இருக்காரு, அப்புறம் எப்படி அங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அங்கதான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் எஸ்டிஐ. பிகாஸ் ராஜு தேடுற அந்த நபர் வேலை பார்க்கறதே களம்போலி போலீஸ் ஸ்டேஷன்ல தான். எஸ், இப்ப காணாம போயிருக்கிறது ஒரு போலீஸ் ஆபீசர். சோ இப்ப கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ண ராஜு அங்கிருந்த போலீஸ் கிட்ட, சார் என்னுடைய மனைவி அஸ்வினிய கடந்த 4 நாட்களா காணோம், கால் பண்ணா எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்ல, பட் அவங்களுடைய போன்ல இருந்து மெசேஜஸ் மட்டும் எனக்கு வருது, ஆனா அந்த மெசேஜ் அவங்க அனுப்புற மெசேஜ் மாதிரி இல்ல, வேற யாரோ அனுப்புற மாதிரி இருக்கு. அதனாலதான் ஒரு சந்தேகத்துல அவங்க இப்ப தங்கி இருக்கிற வீட்டுல போய் செக் பண்ணி பார்த்தேன், பட் அங்க கூட அவங்க இல்ல, எனக்கு ஏதோ தப்பா படுது, நீங்க கொஞ்சம் சீக்கிரமா தேடி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. ஆனா அப்ப ராஜுக்கு தெரியாது, மிஸ்ஸிங் கேஸ் ஆரம்பிச்ச அவருடைய மனைவி அஸ்வினியுடைய இந்த வழக்கு அடுத்த 9 வருஷத்துக்கு எல்லாரையுமே திக்குமுக்காட வைக்க போகுது அப்படின்னு. அப்படி காணாம போன அஸ்வினிக்கு என்ன நடந்துச்சு, அவங்க கண்டுபிடிக்கப்பட்டாங்களா இல்லையா, போலீஸ் இந்த கேஸ்ல என்ன பண்ணாங்க அப்படிங்கிற 2016ல மொத்த வட இந்தியாவையும் அதிர வச்ச ஒரு சென்சேஷனலான கேஸை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். எஸ்டிஐ நம்மளுடைய சேனல்ல வர்ற எல்லா வீடியோஸையுமே நீங்க ரெகுலரா பார்த்துட்டு வரீங்க. அதுல இருந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் இருக்கு, பல கிரைம்ஸ் ஆரம்பிக்கிறதே பண பிரச்சனையால தான். பணம் இல்ல அப்படிங்கிறப்ப சில நேரத்துல நல்லவங்களையும் அது கிரைம் பக்கமா தள்ளிரும். அதனாலதான் நான் உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான விஷயத்த சொல்லணும். நம்ம எவ்வளவு சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்ல, அதை எப்படி ஸ்மார்ட்டா மேனேஜ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி ஃபியூச்சர்ல வளர வைக்கிறோம் அப்படிங்கறதா முக்கியம். உங்களுடைய பணத்தை வளர வைக்கிறதுக்கு மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் தான் பெஸ்ட் வே. ஆனா நிறைய பேருக்கு நம்மளுடைய பணம் போயிருமோ லாஸ் ஆயிருமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். உங்களுக்கான ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இப்ப வந்திருக்கு. 100% கேபிட்டல் கேரண்டியோட இன்வெஸ்ட் பண்ற ஒரு வாய்ப்பு இருக்கு. அதாவது நீங்க இன்வெஸ்ட் பண்ற உங்களுடைய பணம் ₹1 கூட உங்களுக்கு லாஸ் ஆகாது. பட் அதே நேரத்துல மார்க்கெட் க்ரோ ஆச்சு அப்படின்னா அதற்கான நல்ல ரிட்டர்ன்ஸும் நீங்க சம்பாதிக்கலாம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி தான் HDFC லைஃப் புதுசா லான்ச் பண்ணிருக்கிற இந்தியா கன்செப்ஷன் அட்வான்டேஜ் ஃபண்ட் NFO. பட் இங்க தான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. இந்த NFOல நீங்க நவம்பர் 30 வரைக்கும் தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும். இன்னும் 5 நாட்கள் தான் இருக்கு. டிஸ்கிரிப்ஷன் டாப் கமெண்ட்ல லிங்க் கொடுத்திருக்கேன். இதுல உங்களால முடிஞ்ச எந்த அமௌண்ட் வேணாலுமே இன்வெஸ்ட் பண்ணலாம். இதுடைய NAV பிரைஸ் வெறும் ₹10 தான். அது மட்டும் இல்ல, உங்களுடைய மந்த்லி பிரீமியம் உடைய 120 மடங்கு உங்களுக்கு லைஃப் கவரா கிடைக்கும். வருஷத்துக்கு அப் டு 2.5 lakhs வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணா உங்களுடைய ப்ராஃபிட்டுக்கு டாக்ஸ் ஃப்ரீ. NRIs மாசம் ₹18,000 இன்வெஸ்ட் பண்ணாலே 2 கோடி வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிற வாய்ப்பு இருக்கு. HDFC லைஃப் உடைய டிஸ்கவரி ஃபண்ட் கடந்த 5 வருஷத்துல 28% லான்ச் பண்ணதுல இருந்து 22.4% CAGR ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு. Flexi Cap Fund கூட 24.6% CAGR ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு. சோ ஹிஸ்டாரிக்கலி அவங்களுடைய ஃபண்ட்ஸ்ல ஸ்ட்ராங்கான ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்காங்க. மறந்துடாதீங்க, இந்த NFOல இன்வெஸ்ட் பண்றதுக்கு நவம்பர் 30 தான் லாஸ்ட் டேட். இன்னும் 5 நாட்கள் தான் இருக்கு. டிஸ்கிரிப்ஷன் டாப் கமெண்ட்ல லிங்க் கொடுத்திருக்கேன். இல்ல ஸ்கிரீன்ல தெரியுற இந்த QR கோட ஸ்கேன் பண்ணுங்க. தமிழ்லயே கஸ்டமர் கேர் சப்போர்ட்டும் இருக்கு. ஏஜென்ட்டை உங்களுடைய வீட்டுக்கே வர சொல்லி கூட எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லலாம்.
மகாராஷ்டிரா கொல்ஹாப்பூர் மாவட்டம் அல்டி கிராமத்தை சேர்ந்தவங்க தான் 37 வயதான அஸ்வினி பாட்ரே கோர். என்னதான் இவங்க ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில பிறந்திருந்தாலும் அவங்களுடைய கனவுகள் வானத்தை தொடுற அளவுக்கு ரொம்பவே பெருசா இருந்துச்சு. சின்ன வயசுல இருந்தே போலீஸ் யூனிஃபார்ம் போடணும், மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோடு இருந்த அஸ்வினி ஸ்கூல் காலேஜ் அப்படின்னு நல்லா படிக்க ஆரம்பிச்சாங்க. ஒன்ஸ் காலேஜ் படிப்பை முடிச்ச உடனே போலீஸ் ஆகிறதுக்கான தன்னுடைய கனவுக்கான முதல் படியில அடி எடுத்து வைக்கிறாங்க. அதுதான் போலீஸ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் ஆகிறது. பட் அப்படி அவங்க எக்ஸாம்ஸ்க்கு தயாராகிட்டு இருக்கும் பொழுதே அவங்களுடைய கனவுகளையும் எதிர்பார்ப்புகளையும் சுக்கு நூறா உடைக்கிற மாதிரி அஸ்வினியுடைய பேரண்ட்ஸ் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. இப்பதான காலேஜ் முடிச்சாங்க, அதுக்குள்ள அவங்க பேரண்ட்ஸ் ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அது 2000 காலகட்டம். அதாவது 25 வருஷத்துக்கு முன்னாடி. என்னதான் பொண்ணுங்க ஓரளவுக்கு படிச்சு முன்னேறிட்டு இருந்தாலுமே இப்ப இருக்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் அப்ப கிடையாது இல்லையா? ஆனா அது மட்டும் இல்ல, காலேஜ் போறதே அந்த டைம்ல பல பெண்களுக்கு போராட்டம் தான். அப்படி காலேஜ் முடிச்சாலுமே கூட சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வைக்கிற ஒரு சூழ்நிலை தான் அப்ப இருந்துச்சு. ஸோ எல்லா பேரண்ட்ஸ் மாதிரியுமே அஸ்வினியுடைய பேரண்ட்ஸும் அவங்களுக்கு வரன் தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தேடினதுல என்ஜினியரா வேலை பார்த்துட்டு இருந்த ராஜு அப்படிங்கிற நபரை அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சி போகுது. ஆக்சுவலா ராஜு வெறும் என்ஜினியர் மட்டும் இல்ல, அவரு ஒரு சோசியல் ஆக்டிவிஸ்ட், ஆல்சோ அவர் ஒரு விவசாயியும் கூட. ஸோ அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்குமே அவரை பிடிச்சி போகி 2005 அவருக்கும் அஸ்வினிக்கும் 2 ஃபேமிலியுடைய ஆசீர்வாதத்தோட கல்யாணம் நடந்து முடியுது. இப்ப புது லைஃப், புது குடும்பம், இப்படி எல்லாமே அஸ்வினிக்கு பயத்தை கொடுத்தாலுமே தன்னுடைய வாழ்க்கை இனிமேல் இதுதான் அப்படின்னு முடிவு பண்ணி அவங்களுக்கு கிடைச்ச அந்த லைஃபை சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கிறாங்க. பட் எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படின்னு சொல்ற மாதிரி சமூக ஆர்வலரான ராஜு தன்னுடைய மனைவி அஸ்வினிய ஒரு வீட்டுக்குள்ள நீங்க அடைஞ்சு கிடக்க கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கனவுகளை நோக்கி அவங்கள போக சொல்றாரு. இத கேட்டு சந்தோஷத்துடைய உச்சிக்கே போன அஸ்வினி நேரம் காலம் பார்க்காம ரா பகலா படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவங்க கஷ்டப்பட்டதுக்கு பலனா அடுத்த ஒரே வருஷத்துல போலீஸ் எக்ஸாமை கிளியர் பண்ணி அசிஸ்டன்ட் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஏபிஐயா பூனேல சார்ஜ் எடுக்கிறாங்க. அப்படி சார்ஜ் எடுத்தவங்க எந்த ஒரு பயமுமே இல்லாம எல்லாருமே அவங்கள மதிக்கிற அளவுக்கு ரொம்பவே தைரியமா நேர்மையா அவங்களுடைய வேலைகளை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. பூனேல சில காலங்கள் அவங்க வேலை செஞ்சதுக்கு அப்புறமா அங்கிருந்து ரத்னகிரி அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்ட் டிரான்ஸ்பர் பண்ணப்பட்டிருக்காங்க. அப்படி ரத்னகிரியில வேலை செஞ்சுட்டு இருக்கும் பொழுதுதான் சடனா அஸ்வினி காணாம போயிருக்காங்க. ஆனா இன்ட்ரோல சொன்ன விஷயங்களும் நடக்க ஆரம்பிக்குது. இப்ப இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ண போலீஸ் முதல் கட்ட விசாரணையா அஸ்வினியுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது அவங்க எப்படி காணாம போனாங்க, எப்ப காணாம போனாங்க, உங்களுக்கு வேற யாராவது மேல சந்தேகம் இருக்கா, இப்படி பல கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. பட் அப்பதான் போலீஸ் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு பேரை சொல்லி எங்களுக்கு இவரு மேலதான் சந்தேகமா இருக்கு அப்படின்னு அவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அந்த பேரை கேட்ட போலீஸ் அதிர்ச்சியுடைய உச்சத்துக்கே போனாங்க. பிகாஸ் அஸ்வினியுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் சொன்ன பேரு ஒரு சீனியர் போலீஸ் ஆபீசருடைய பேரு. என்னதான் அவர் மேல அஸ்வினியுடைய ஃபேமிலிக்கு சந்தேகம் இருந்தாலுமே அவரு ஒரு சீனியர் போலீஸ் ஆபீசர் இல்லையா? சோ டிபார்ட்மெண்ட்ல இருந்த பிரஷர், அரசியல் ரீதியா அவருக்கு இருந்த இன்ஃப்ளூயன்ஸ் இந்த கேஸ ஃபர்தரா அவருடைய பக்கம் நகர விடாம பண்ணுச்சு. ஆனா இதுக்கு எல்லாத்துக்குமே மனம் தளராத அஸ்வினியுடைய ஹஸ்பண்டான ராஜு ஒவ்வொரு வாரமுமே விசாரணைக்காக மும்பை போறது, இந்த கேஸ் விஷயமா அப்போதைய சிஎம் மற்றும் கவர்னரையும் சந்திச்சு பெட்டிஷன் கொடுக்கறது அப்படின்னு அவரால் முடிஞ்ச எல்லாத்தையுமே ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறாரு. பட் என்ன பண்ணியுமே கூட கேஸ்ல எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்ல. அண்ட் கோர்ட்டுமே இந்த கேஸ்ல அதிருப்தி தெரிவிச்சு ப்ராப்பரான இன்வெஸ்டிகேஷன் நடத்த சொல்லி போலீஸ்க்கு ஆர்டர் போட்டிருக்கு. அந்த சமயத்துல தான் ஒரு லேடி போலீஸ் ஆபீசர் காணாம போன இந்த வழக்குல எந்த ஒரு முன்னேற்றமுமே இல்ல அப்படின்னு தெரிஞ்ச மீடியா போலீஸ் என்னதான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கேள்வி எழுப்புறாங்க. இதனால மீடியா மற்றும் பப்ளிக் சைட்ல இருந்து போலீஸ்க்கு பிரஷர் அதிகமாக ஆரம்பிக்குது. சோ இதுக்கப்புறமா தான் ஆபீசர் சங்கீதா அப்படிங்கிறவருடைய தலைமையில ஒரு ஸ்பெஷல் டீமை ஃபார்ம் பண்ணி போலீஸ் ரொம்பவே தீவிரமா இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ண ஆபீசர் சங்கீதா முதல்ல அஸ்வினியுடைய மொபைல் சிக்னலை ட்ராக் பண்றாங்க. அப்பதான் ஏப்ரல் 11, 2016 அன்னைக்கு சாயங்காலம் அங்க இருக்கிற ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்ல இருந்த ஒரு ஹோட்டல்ல அவங்க இருந்ததா தெரிய வருது. சோ இப்போ அந்த ஹோட்டலுக்கு போய் சிசிடிவியை செக் பண்ண போலீஸ் அஸ்வினி அந்த ஹோட்டல்ல ஒரு நபர் கூட உட்கார்ந்துட்டு டீ குடிச்சிட்டு இருந்ததையும் அண்ட் கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க 2 பேருமே கிளம்பி ஒரு கார்ல போனதையும் பாக்குறாங்க. இதுக்கப்புறமா திரும்பவும் அஸ்வினியுடைய செல்போன் சிக்னலை ட்ரேஸ் பண்ண போலீஸ் ஹோட்டல்ல இருந்த சிக்னல் நேரா கோபண்டூர்ல இருக்கிற அபே குருன்கர் அப்படிங்கிற நபருடைய வீட்டுல காமிச்சிருக்கு. அண்ட் கெஸ் வாட், இந்த அபே தான்
அஸ்வினியுடைய ஹஸ்பண்ட் சந்தேகப்படுறதா சொன்ன அந்த சீனியர் போலீஸ் ஆபீசர். அடுத்த நாள் அஸ்வினி, அபே மட்டும் இல்லாம இன்னும் 2 பேருடைய போன் சிக்னலும் அந்த இடத்துல ஆக்டிவா இருந்திருக்கு. சோ சந்தேகமடைஞ்ச போலீஸ் அந்த 3 நபரையும் அரெஸ்ட் பண்ணி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா கைது செய்யப்பட்ட அந்த இன்னும் 2 பேர்ல ஒருத்தன் அபேவுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டான மகேஷ் அண்ட் இன்னொருத்தன் அபேவுடைய டிரைவரான குந்தன். இப்ப இவங்க 3 பேரையுமே கஸ்டடியில் எடுத்து விசாரிச்ச போலீஸ்க்கு ஆரம்பத்துல அவங்க கிட்ட இருந்து எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே கிடைக்கல. பட் நேரம் ஆக ஆக போலீஸோடைய கேள்விகள் தீவிரமான உடனே அதை சமாளிக்க முடியாத மகேஷ் போலீஸ் கிட்ட அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற உண்மையை கன்ஃபஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆனா அதை கேட்ட போலீஸும் அதிர்ச்சியில உறைஞ்சு போய் அவனை பார்க்க ஆரம்பிச்சாங்க. அப்படி அவன் கன்ஃபஸ் பண்ண விஷயங்கள் இதுதான். ஹோட்டல்ல இருந்து அபேவுடைய வீட்டுக்கு வந்த அஸ்வினியும் அபேயும் ஹோட்டல்ல பேசிட்டு இருக்கும் பொழுதே கருத்து வேறுபாடு காரணமா வாக்குவாதம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் வீட்டுல வந்தும் அதே கண்டினியூ ஆயிருக்கு. ஒரு கட்டத்துல ரொம்பவே கோபமான அபே வீட்டுல பக்கத்துல இருந்து ஒரு பேட் எடுத்து அஸ்வினியுடைய தலையிலேயே பலமா அடிச்சிருக்கான். இதுல நிலை தடுமாறின அஸ்வினி மயங்கி கீழே விழுந்திருக்காங்க. மூச்சு பேச்சு இல்லாம கீழே கிடக்கிற அஸ்வினிய அபே எழுப்ப முயற்சி பண்ணிருக்கான். பட் அவங்க கிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்ல. சோ இப்ப என்ன பண்றது அப்படின்னு தெரியாம நைட்டு முழுக்கவே யோசிச்சாபே அடுத்த நாள் தான் மகேஷ்க்கும் அவனுடைய டிரைவருக்கும் கால் பண்ணி ஹெல்ப் கேட்டிருக்கான். அண்ட் விஷயம் தெரிஞ்சு நாங்க அங்க போய் பார்த்தப்ப அஸ்வினி ஆல்ரெடி இறந்து போயிருந்தாங்க. ஸோ நிலைமை கைமீறி போனதால அவங்களுடைய உடலை எப்படி டிஸ்போஸ் பண்றது அப்படின்னு யோசிச்சு மரம் வெட்டுற மெஷினை வச்சு அவங்களுடைய உடலை பீஸா வெட்டி அதை ஒரு பையில போட்டு எடுத்துட்டு பக்கத்துல இருந்த வாசை அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சின்ன ஆற்றுல போய் நாங்க தூக்கி போட்டுட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கான். அதுக்கப்புறமா அஸ்வினி இறந்துட்டாங்க அப்படிங்கிறத மறைக்கிறதுக்காக அவங்க உயிரோடு தான் இருக்காங்க அப்படின்னு காட்டுறதுக்காக அவங்க மெசேஜ் பண்ற மாதிரியே அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு, அதாவது அவங்களுடைய ஹஸ்பண்ட் பேரண்ட்ஸ்க்கு அப்படின்னு நிறைய பேருக்கு மெசேஜ் பண்ணியிருக்கான். அவங்களுடைய ரிலேட்டிவான அவினாஷ் அப்படிங்கிற ஒரு நபருக்கு ஒரு 5 இல்லை அப்படின்னா 6 மாசத்துக்கு உத்தரகாண்ட்ல இருக்கிற ஹிமாச்சல் பிரதேஷ்க்கு போய் அவங்களுடைய மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ்க்கு ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்க போறதா வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பியிருக்கான். இதே மாதிரி இன்னும் சில பேருக்கு கூட மெசேஜஸ் அனுப்பணும் அப்படின்னு சொல்லி அவனுடைய கன்ஃபஷனை முடிக்கிறான் அபேயுடைய ஃப்ரெண்டான மகேஷ். ஆனா அவன் சொன்ன அந்த ஆற்றுலையுமே போய் போலீஸ் அண்டர் வாட்டர் ஸ்கேனிங் டெக்னாலஜியை வச்சு அந்த ஏரியா ஃபுல்லா ஸ்கேன் பண்ணி பார்த்திருக்காங்க. பட் என்னதான் அங்க அஸ்வினியுடைய உடல் கிடைக்கல அப்படின்னாலும் அவன் சொன்ன டீடைல்ஸும் அங்க அந்த ஏரியால சர்ச் பண்ணதுல கிடைச்ச டேட்டாவும் சிங்க் ஆகிறத நோட் பண்றாங்க. ஸோ அதை வச்சு அஸ்வினியுடைய உடலை அங்கதான் டிஸ்போஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத போலீஸ் உறுதிப்படுத்துறாங்க. பட் இது எல்லாத்துலயுமே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாத்தையுமே கரெக்டா பிளான் பண்ணி பண்ணதா நினைச்சிட்டு இருந்த அபே எல்லாத்தையுமே கரெக்டா பிளான் பண்ணி பண்ணதா நினைச்சிட்டு இருந்த அபே ஆக்சுவலா ஒரு சின்ன லெட்டரால தான் மாட்டியிருக்கான். இத நீங்க எத்தனை பேர் கவனிச்சீங்க அப்படின்னு தெரியல. இன்ட்ரோல அஸ்வினியுடைய ஹஸ்பண்டான ராஜு போலீஸ் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அவரு அஸ்வினியுடைய மொபைல்ல இருந்து மெசேஜ் மட்டும் வருது. ஆனா அந்த மெசேஜ் அஸ்வினி பண்ற மெசேஜ் மாதிரி இல்ல, வேற யாரும் மெசேஜ் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு போலீஸ் கிட்ட அவர் சொல்லியிருந்தாருன்னு சொன்னேன் இல்லையா. ஆக்சுவலா அஸ்வினியுடைய ஹஸ்பண்டான ராஜு அப்படி சந்தேகப்படுறதுக்கான காரணம் அஸ்வினியுடைய மொபைல்ல இருந்து ஹவ் ஆர் யூ அப்படின்னு வந்த ஒரு மெசேஜ் தான். அந்த ஒரு ஹவ் ஆர் யூ மெசேஜ் தான் இந்த கேஸ்ல உண்மையை வெளிக்கொண்டு வந்திருக்கு. என்ன ப்ரோ சொல்றீங்க, நம்ம எப்பவுமே சாதாரணமா யூஸ் பண்ற ஒரு வார்த்தை தான் அது, இதுல என்ன இருக்கு அப்படின்னு நீங்க யோசிக்கலாம் ஸ்டிஐ. பட் விஷயம் அந்த வார்த்தைகள் கிடையாது, அந்த வார்த்தையில யூஸ் பண்ணிருக்கிற லெட்டர்ஸ் தான். பிகாஸ் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைப்பிங் ஹேபிட்ஸ் இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி அஸ்வினி எப்பயுமே யூ YOU அப்படிங்கிற வார்த்தையை முழுசா பயன்படுத்த மாட்டாங்க. யூ YOU அப்படிங்கிறதுக்கு பதிலா வெறும் யூ அப்படிங்கிற லெட்டரை மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. சோ இதுல சந்தேகம் வந்த ராஜு அஸ்வினிக்கு கால் பண்ணிருக்காரு. பட் அவங்க 2-3 நாட்கள் ஆகியுமே போன் எடுக்கல அப்படின்னு உடனே அவங்க தங்கியிருந்த வீட்டுக்கே போய் செக் பண்ணிருக்காரு. அண்ட் அங்கேயும் அவங்க இல்ல அப்படிங்கிறது தெரிஞ்சுதான் ஏதோ சரியில்லை அப்படின்னு முடிவு பண்ணி போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பாரு. போலீஸும் இதை பத்தி அஸ்வினியுடைய க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் மற்றும் அவங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட விசாரிக்கும் போது அவங்க எல்லாருமே அஸ்வினி YOU யூ அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலா வெறும் யூ அப்படிங்கிற லெட்டரை மட்டும்தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா இப்ப கொலை செஞ்சது யாரு அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஆனா அந்த கொலைக்கு உதவி பண்ணவங்களும் குற்றத்தை ஒத்துக்கிட்டாங்க. அடுத்து என்ன ஜட்மெண்ட் தானே அப்படின்னு நீங்க யோசிக்கலாம் ஸ்டிஐ. பட் இனிமேல் தான் முக்கியமான ஒரு விஷயமே இருக்கு, அதுதான் மோட்டிவ் ஆஃப் மர்டர். அஸ்வினியை கொலை பண்ற அளவுக்கு அபேக்கும் அஸ்வினிக்கும் என்ன பிரச்சனை? ஒருவேளை
ஒருவேளை டிபார்ட்மெண்ட்ல 2 பேத்துக்கும் நடுவில் ஏதாவது பிரச்சனை இருந்திருக்குமா, இல்ல வேற ஏதாவது முன் விரோதம் இருக்குமா அப்படின்னு பார்த்தா ரெண்டுமே இல்ல. ஆக்சுவலா பூனேல வேலை செஞ்சுட்டு இருந்த அஸ்வினி 250 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற சங்லி அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணப்படுறாங்க. அங்க எப்பயும் போல மும்முரமா தன்னுடைய வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சவங்க அங்க ஆல்ரெடி வேலை பார்த்துட்டு இருந்த சீனியர் போலீஸ் இன்ஸ்பெக்டரான அபே கூட இவங்களும் சேர்ந்து வேலை செய்யற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்பட ஆரம்பிக்குது. ஆரம்பத்துல ப்ரொஃபஷனலா மட்டும் இருந்த அவங்களுடைய பழக்கம் இன்வெஸ்டிகேஷன் ஆபரேஷன் அப்படின்னு அவங்க ஒன்னா இருக்கிற நேரத்தை அதிகப்படுத்தி அவங்கள ரொம்பவே நெருக்கமாக்குச்சு. ஆக்சுவலா அந்த டைம்ல அஸ்வினிக்கும் கல்யாணமாகி சித்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண் குழந்தை இருந்துச்சு. அபேக்கும் கல்யாணமாகி ஃபேமிலி இருந்துச்சு. பட் தனக்கு அப்படின்னு குடும்பம் இருக்குது அப்படிங்கறத மறந்த அந்த 2 பேருமே ஜாலியா வெளியே போறது ஊர் சுத்துறது அப்படின்னு ஒவ்வொரு நாளையுமே சந்தோஷமா கழிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே நாட்களும் மாதங்களும் வேகமா போக ஆரம்பிக்குது. அப்பதான் 2013வது வருஷம் அஸ்வினிக்கு ப்ரொமோஷன் கிடைச்சு அவங்க ரத்னகிரிக்கு மாற்றப்படுறாங்க. ஆனா அப்படி அவங்க ரத்னகிரிக்கு டிரான்ஸ்பர் ஆகி போனதுக்கு அப்புறமா கூட 170 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற அபேவை நேர்லயே போய் அடிக்கடி அவங்க மீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்பட்டு தான் ஆகணும். பட் இங்க ஒரு சின்ன வித்தியாசம் என்ன அப்படின்னா, இங்க மாட்டிக்கிட்டது திருடன் கிடையாது, போலீஸ். எஸ், அஸ்வினி மற்றும் அபேவுடைய இல்லீகல் அஃபேர் எப்படியோ அவங்களுடைய ஹஸ்பண்டுக்கும் அவங்களுடைய பேரண்ட்ஸ்க்கும் தெரிய வருது. ஆனா இதனால குடும்பத்துக்குள்ள மனஸ்தாபம் ஏற்பட்டு அஸ்வினி தனியா ஒரு வீட்டுல வந்து இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அதனாலதான் நான் இன்ட்ரோல அஸ்வினி கால் எடுக்கல அப்படின்னு சொன்ன உடனே ராஜு அவங்க தங்கியிருந்த அந்த வீட்டுக்கே போய் செக் பண்ணிருப்பாரு. சோ இப்ப அவங்களுடைய வீட்டுல விஷயம் தெரிஞ்சு வெளியில வந்து தனியா தங்க ஆரம்பிச்ச அஸ்வினி அபேவை தன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ப்ரெஷர் பண்ணிருக்காங்க. பட் இதுல விருப்பம் இல்லாத அபே இப்போதைக்கு கல்யாணம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி தள்ளி போட்டுட்டே போயிருக்கான். பட் ஒரு கட்டத்துல கோவமான அஸ்வினி தன்னை கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னா நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் பத்தி எல்லாத்துக்கிட்டையுமே சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப இந்த விஷயம் வெளியே தெரிய வந்தா அவருடைய மானம் மரியாதை அப்படின்னு எல்லாமே போயிரும் அப்படின்னு பயந்த அபே அஸ்வினிய ஹோட்டலுக்கு வர சொல்லி கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்கான். பட் அஸ்வினியோ அதுக்கு ஒத்துக்காததுனால வீட்டுக்கு கூட்டிட்டு போய் கொலை பண்ணியிருக்கான். அஸ்வினி மற்றும் அபே மொபைலிருந்து ரெக்கவர் பண்ண வாட்ஸ்அப் மெசேஜஸ், ஃபேஸ்புக்கில் அனுப்பப்பட்ட மெசேஜஸ், அவங்களுடைய கால் டீடைல் ரெக்கார்ட்ஸ், கொலை நடந்தப்ப எல்லாருடைய மொபைல் சிக்னலும் ஒரே இடத்துல இருந்ததுக்கான ப்ரூஃப் அப்படின்னு இப்படி எல்லா டீடைல்ஸுமே கலெக்ட் பண்ண போலீஸ் இதுல சம்பந்தப்பட்ட 3 பேருக்கும் எதிரான சார்ஜ் ஷீட் ரெடி பண்ணி கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஒரு வழியா அஸ்வினி கொலை செய்யப்பட்டு சரியா 9 வருடங்களுக்கு அப்புறமா இந்த வருஷம் தான் ஏப்ரல் 2025 அபே குருன்கர் தான் அஸ்வினியை கொலை பண்ணதா நிரூபிக்கப்பட்டு கோர்ட் அவனுக்கு லைஃப் சென்டென்ஸை தீர்ப்பா கொடுத்திருக்கு. அண்ட் இறந்த உடலை டிஸ்போஸ் பண்றதுக்கும் எவிடன்ஸை அழிக்கிறதுக்கும் அபேக்கு ஹெல்ப் பண்ண குற்றத்திற்காக அவனுடைய டிரைவரான குந்தன் மற்றும் ஃப்ரெண்டான மகேஷ் இவங்க 2 பேர்த்துக்குமே 7 வருடங்கள் சிறை தண்டனை கொடுக்கப்படுது. ஆக்சுவலா இந்த கேஸ்ல விக்டிமுடைய உடலே கண்டுபிடிக்கப்படல அப்படின்னாலும் கிடைச்ச சர்க்கம்ஸ்டன்சியல் ஆதாரங்கள் எல்லாமே அபே தான் இந்த கொலையை பண்ணதா எந்த சந்தேகமும் இல்லாம நிரூபிச்சிருக்கு. அதனாலதான் கோர்ட்டும் இப்படி ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கு. இது எல்லாத்துக்குமே ஒரு முக்கிய புள்ளியா இருந்தது அந்த ஒரே ஒரு லெட்டர் தான், யூ அப்படிங்கிற லெட்டர் தான். வீடியோல நான் சொன்ன NFOல இன்வெஸ்ட் பண்றதுக்கு நவம்பர் 30க்கு அப்புறமா வாய்ப்பே இல்லை. இன்னும் 5 நாட்கள் தான் இருக்கு. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் டாப் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன். இல்லனா ஸ்கிரீன்ல தெரியற இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணுங்க. சோ மை டியர் SDI இன்வெஸ்டிகேட்டர்ஸ், நீங்க இந்த கேஸை பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.